ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சோனி ஆல்ஃபா 6100 அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ மெமரி கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 64 GB மெமரி கார்டு. இது கேமரா கூடயே நம்ம பாக்ஸில் வருது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து அதோட வாரண்ட்டி கார்டு, அதுக்கப்புறம் வந்து அதோட குவிக் யூசர் மேனுவல், ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் நெக் பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜிங் அடாப்டருக்கான பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வியூ ஃபைண்டருக்கு ஒரு கார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமரா வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்போ இந்த வியூ ஃபைண்டர் கார்டு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக ஃபீல் ஆகிறதுக்கு, நம்ம வந்து கேமரா நம்ம தலைக்கு டச் ஆகிறப்போ சாஃப்டாக இருக்கிறதுக்காக அந்த இது. அதுக்கடுத்து வந்து யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பவர் அடாப்டர். ஸோ அந்த யூஎஸ்பி கேபிளையும் பவர் கேபிளையும் கனெக்ட் பண்ணி கேமராவை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பவர் அடாப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம கேமராவை பார்க்குறோம். ஸோ கேமராவோட பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஹெவியாக இருக்குது, பிடிக்கிறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. கீழே ட்ரைபாட் இது கொடுத்துருக்காங்க. பேட்ரி ப்ளேஸ் பண்ண ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இதோட ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்போ இல்லை வீடியோ எடுக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கேமரா ரிமூவ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கேமராவுடைய லென்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். கேமராவுக்கு வந்து நம்ம லென்ஸ் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ லென்ஸ்லேயும் சரி கேமராலேயும் சரி ஒரு மாதிரி ஒயிட் கலர் டாட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த டாட் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளாக் வைஸ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணோம்னா கேமராவோட லென்ஸ் வந்து கேமராவுக்கு வந்து ஃபிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு வந்து அடிஷ்னலாக இன்னொரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டெலி ஜூம் பண்ணுறதுக்கான லென்ஸ் இது. ஓகே, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாங்காக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நல்லா ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு ஒரு லென்ஸ் ஹுட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 லென்ஸோடு இது வருது. ஸோ இது நாங்கள் வாங்கினப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80,000. பட் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 72,000 73,000 அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த மெமரி கார்டும் எடுத்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்தோன்னா இந்த டோட்டல் காம்பனண்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த கேமராவோட நம்மளுக்கு கேமரா பாக்ஸில் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மெமரி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேமராக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரியும் வந்து கேமராக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பொலாரிட்டிஸ் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்படி வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணாலும் வந்து கேமராக்குள்ளே பேட்ரி போகாது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி பேட்ரி போட்ட பிறகு லாக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இந்த வியூ ஃபைண்டர் கேப்பை வந்து கேமராவுக்கு வந்து நம்ம மாட்டிடலாம். இப்போ நம்ம வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ண உடனே டைம் வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த டைம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து வந்து கேமரா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ யாருக்கு வந்து இந்த கேமரா வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேமரா வந்து எதிர்பார்க்குறீங்களோ வித் டபுள் லென்ஸ், ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.